வெல்கம் பேக். இப்போ பார்க்க போகிற ரெசிபி வந்து ரொம்ப சிம்பிள், ஆனால் வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. டயட்ரி ஃபைபர் அதிகம் இருக்குது. இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து இதை சாப்பிட்டோம் அப்படின்னா அது வந்து ஆக்டிவேட் பண்ணும். ஸோ பிளட் சுகர் லெவல் வந்து கம்மி பண்ணும், கண்ட்ரோல் பண்ணும். வெயிட் லாஸ்க்கு ரொம்பவுமே ஹெல்ப் பண்ணும். ராகி மாவு 2 டேபிள் ஸ்பூன் எடுக்கிறேன். அதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதை அடுப்பில் வச்சு கிண்ட ஆரம்பிங்க. கொஞ்சம் நேரத்தில் இது மாதிரி அது கெட்டியாகும். அப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா குக் பண்ணிகிட்டே வாங்க. மீடியம் ஹீட்லேயே குக் பண்ணுங்கள். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அது கலர் பாருங்கள், ஷைனிங்காக மாறிடுச்சு. நீங்கள் ஒரு தண்ணி இதை தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா அது கையில் ஒட்டக்கூடாது. அப்படின்னா அது வந்து நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் இதை வந்து உப்பு சேர்த்தும் சாப்பிடலாம், உப்பு மோர் சேர்த்தும் சாப்பிடலாம், இல்லை இனிப்பு வெர்ஷனும் சாப்பிடலாம். நான் இன்றைக்கி ஸ்வீட் வெர்ஷன் காட்டுறேன். நான் ஸ்வீட் சேர்க்க போகிறேன்றதுனால இப்போவே கொஞ்சம் நாட்டு சர்க்கரையும் கொஞ்சமாக பாலும் சேர்த்து இதை நல்லா குக் பண்ணிக்கிறேன். இப்போ குக் பண்ணதை ஒரு கிளாஸில் எடுத்துக்கோங்க. இது வந்து நல்லா கொஞ்சம் ட்ரிங்க் மாதிரி வேணும் அப்படின்றதுனால இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதை அப்படியே குடிக்கலாம். இதை இன்னும் கொஞ்சம் நியூட்ரியன்ஸ் ஆட் பண்ணுறதுக்காக நம்ம வீட்டிலையே செஞ்ச நட் பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு மேலே இன்னும் ஒரு ஸ்வீட்னஸ்க்காகவும் ஒரு எக்ஸ்ட்ரா ஆடட் டேஸ்ட்காகவும் பேரிச்சம்பழத்தை கொஞ்சமாக கட் பண்ணி மேலே ஆட் பண்ணுறேன். ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது, வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இது நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அனாவசியமாக பசிக்கும் பாருங்கள், இந்த ஹங்கர் ப்ராங்க்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, அதை வந்து கண்ட்ரோல் பண்ணும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு சூப்பரான பெஸ்ட் ஆப்ஷன். பர்டிகுலராக டயபெட்டிஸ் பேஷண்ட் இதை குடிக்கலாம். நீங்கள் வந்து சர்க்கரையை அவாய்ட் பண்ணிவிட்டு வெறும் பேரிச்சம்பழம் மட்டும் கூட ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஆரோக்கியமான ராகி கஞ்சி ரெடி ஆகிடுச்சு.